கௌரி, காரியத்தை கெடுத்துட்டு வந்து இங்க கன்னத்தில கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. எந்த காரியத்தை கெடுத்துட்டு? அதுக்குள்ள மறந்து போச்சா? புருஷனை பார்க்க கூடாது, அவனோட பேசக்கூடாதுங்கிற அர்த்தத்துல சரசுத்தம்மா சொல்லிருக்காமல்ல அப்படின்னு கோர்ட்ல உன்னை கோபால் மடக்கிறப்போ நீ ஆமான்னு அவனுக்கு தானமா சாட்சி சொல்லிட்டியே, சொல்லலாமா? இப்ப கூட சொல்றேன், அந்த அம்மா தான் அப்பாவை கொலை செஞ்சிருப்பாங்கன்னு. என்ன நிச்சயம்? ஓஹோ, புரியுது புரியுது. அவன் மேல இருக்கிற காதலுக்காக அந்த அம்மா கொலை செய்யலன்னு நீயே சாட்சி சொல்லுவ போல் இருக்கே. நியாயத்தை சொல்ல வேண்டிய நிலைமை வந்தா சொல்லிதானே ஆகணும். கௌரி, உங்க அப்பா இருக்கும்போது உன் இஷ்டப்படி நடந்த பேசுறேன், அதெல்லாம் இனிமே நடக்காது. நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்ட முடியாது, தாண்டவும் கூடாது. மாமா, அதெல்லாம் நடக்காது. அப்பா செத்து போனதுனால நான் அனாதை ஆயிட்டேன்னு நினைச்சிட்டியா? நீ ஒண்ணு என்ன ஆட்டி வைக்க முடியாது. கௌரி, அண்ணே, முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. நம்ம வடிவேல் இல்ல, இத வந்துடுறாங்க கௌரி.